Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto உள்ள எபிசோட் 63 and 64 தான் பார்க்க போறோம். இந்திரனிப்சமாலை வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பொருட்டோ தான் காட்டுவானுங்க. அடிப்பட்ட நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடப்பான். ஆனா அந்த இடத்துல சார் தான் வந்து நின்னுகிட்டு இருப்பா. அப்ப பொருட்டோ வந்துட்டு எங்க அப்பாக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் சடனா வந்து ஹீமாவரியோட கத்துற சவுண்ட் கேட்கும். என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த இடத்துல ஹினாட்டா வந்து படுத்து கிடப்பா. நம்ம சாக்குரா வந்து ஹீல் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் இந்த மாதிரி ஹினாட்டா நம்ம நருட்டோவை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்பதான் நம்ம எனிமீஸ் வந்து ஹினாட்டாவையும் அட்டாக் பண்ணிருக்கானுங்க. ஆனா அதனாலதான் ஹினாட்டாக்கு இந்த ஒரு நிலைமை. பட் பரவாயில்ல, ஹினாட்டா கியூர் ஆயிருவா, சரியாயிருவா அப்படிங்கிற மாதிரி தான் சாக்குரா சொல்லுவா. அண்ட் எங்க அப்பாக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்க, ஆக்சுவலா வந்து எனிமீஸ் வந்து ஒரு பெரிய பாம் மாதிரி விட்டுருப்பானுங்க. அந்த பாம்பை வந்துகிட்டு மக்கள் மேல படக்கூடாது, மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஒரு அட்டாக்க நருட்டோ வாங்கிடுவான். ஆனா அதனால வந்து சுக்குனரா எரிஞ்சு எனிமீஸ் கிட்ட மாட்டிக்குவான் அப்படிங்கறத சாக்குரா வந்து வருத்தத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ட் பொருட்டோ ஒரு மாதிரி ஆயிடுவான். அப்பதான் சாதா சொல்லுவா, இந்த இடத்துல நம்ம ஹொக்காகே மட்டும் இல்லன்னு வச்சுக்கோவேன், ஊரே அழிஞ்சிருக்கும், அவர் உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தலையை தொங்க போட்டு நம்ம பொருட்டோ கிளம்பிடுவான். ஆனா அதையும் தாண்டி நம்ம மிட்சுகி இருக்கான்ல, அவனோட சக்கரா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால அவனுமே ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் இருக்கான். அண்ட் பொருட்டோ ஓடிட்டு இருப்பான். அந்த டைம்ல வந்துட்டு ஈவாபேயோட டீமை பார்ப்பான். ஆனா அவனுங்களுமே ஆக்சுவலா வந்து எந்த ஒரு அடிமையும் அவங்களுக்கு பட்டிருக்காது. அவங்களுமே வந்து அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து தப்பிச்சிருப்பானுங்க. அண்ட் பொருட்டோ சந்தோஷப்படுவான். பட் சடனா பின்னாடி திரும்பி பார்க்கறப்ப தான் டக்குன்னு சோகமாயிருவான். அதுக்கான காரணம் நிறைய பேர் வந்து மைனர் இன்ஜுரிஸோட வந்து அடிபட்டு படுத்து கிடப்பாங்க. சின்ன சின்ன பிராக்சர்ஸ் அண்ட் காயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களோட படுத்து கிடப்பாங்க. இதை பார்த்தோன்னே வந்து நம்ம பொருட்டோ சோகமாயிருவான். அப்பதான் ஈவாபே சொல்லுவான், கிட்டத்தட்ட அந்த இடத்துல நம்ம லார்ட் 7 மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்குலாம் மேஜர் இன்ஜுரிஸே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்றப்பயே டக்குன்னு நம்ம பொருட்டோக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டு ஓடி போயிடுறான். அண்ட் பொருட்டோ போற வழியில கிட்டத்தட்ட இந்த அட்டாக்க தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது மோமோசிக்கு வந்து ஒரு பெரிய அட்டாக்க கொடுத்திருப்பான். ஆனா அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரோமா கூட சேர்ந்து நம்ம நருட்டோ இப்படியே தடுத்திருப்பான். ஆனா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பான். வர வழியில பார்த்தா எக்கச்சக்கமான பேரு மைனர் இன்ஜுரிஸோட படுத்து கிடப்பாங்க. அண்ட் சடனா ஏதோ ஒன்று தட்டி வந்து நம்ம பொருட்டோ கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவனோட கையில இருக்க நிஞ்சா டூல பார்ப்பான். அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்ப்பான். Like I told you, I'm gonna show everyone the results of my training. You just watch. I'm gonna make sure you acknowledge me. Do not lose to Shikadai. Like I'd lose. I'll be watching. Dad, did you see me? Well, explain yourself. Go on. ஆனா அதே சமயத்துல அவங்க அப்பா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு, கிட்டத்தட்ட மோமோசிக்கிட்ட இருந்து காப்பாத்திருப்பாரு. அதை நினைச்சு பார்த்துட்டு இந்த நிஞ்சா டூல எனக்கு தேவை கிடையாது, எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் ஒரு சினோபி ஆகிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அட் தி சேம் டைம் வந்து ஹினாட்டா எப்படியே கண்ணை முழிச்சிருவா. அண்ட் கண்ணை முழிச்சிட்டோனே வந்து ஹீமாவரி சந்தோஷப்படுவா. பட் அவ கேட்கறது என்னன்னா நருட்டோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டு பேருமே தலையை தொங்க போட்டுருவாங்க. பட் அந்த டைம்ல சாஸ்கே வந்துட்டு நருட்டோ நல்லா தான் இருப்பான், நீங்க வந்து மித்ததை என் கையில விட்டுருங்க, நருட்டோ இல்லாட்டியும் இந்த வில்லேஜையும் நருட்டோவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே சொல்ல, அப்பதான் உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை வரும். ஆனா அதே சமயத்துல பொருட்டோ வந்துகிட்டு ஹொகாகே ஆபீஸ்க்கு போவான். ஆனா அங்க போய் பார்த்தா வந்து அவனுக்கு நருட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அண்ட் சடனா வந்து 4th ஹொகாகேயோட போட்டோவை பார்ப்பான். அண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்து பல விஷயங்களை சண்டை போட்டிருப்பான்ல, இந்த மாதிரி வந்து அவங்க அப்பாவை பேஸ் பண்ணி சண்டை தான் போட்டிருப்பான். ஆக்சுவலா வந்து பொருட்டோ அவங்க அப்பா ஹொகாகே அப்படிங்கிற காரணத்தால எல்லாருமே ஹொகாகே பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவனை கிண்டல் அடிக்கிறாங்க. பட் அப்பா வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து அவங்க அப்பாவே இல்லாதனாலதான் அவனுக்கு வந்து ஈஸியா வந்து இந்த மாதிரி ஹொகாகே ஆக முடிஞ்சு. ஆனா அவனால ஈஸியா வந்து சண்டை போட முடிஞ்சு, எல்லாத்தையும் வந்து ஜாலியா எடுத்துக்க முடிஞ்சு. பட் அப்படி நான் இல்ல, என்ன எல்லாருமே கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ போட்டுக்கிட்டு இருப்பான். பிரசன்ட் டைம்ல சடனா வந்து நருட்டோவோட சின்ன வயசு ட்ரெஸ் எடுத்து அவன் அப்படியே போட்டுக்குவான். போட்டக்கப்புறம் தான் அவனுக்கே புரியுது ஆக்சுவலா வந்துகிட்டு அந்த ஷர்ட் வந்து உண்மையிலே நல்ல ஷர்ட் தான், பட் நான் தான் அதை தப்பா கணிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல சாஸ்கேமே வருவான். அவனுமே வந்து நீ சொன்னது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் பொருட்டோ வந்து எல்லாத்தையும் வந்து ரியலைஸ் பண்ணி பார்ப்பான். கிட்டத்தட்ட வந்து நம்ம சாஸ்கே சொல்லியிருப்பான், சின்ன வயசுல இருந்து வந்து நருட்டோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட வந்து எதையுமே ஒட்டுச்சு, நம்ம டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையுமே ஒடிச்சு, அவன் குறுக்கால வர எந்த விஷயத்தையும் ஒடிச்சு, அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஹொகாகே அப்படிங்கிற பதவிக்கே வந்திருப்பான். சோ இதெல்லாம் வந்து சாஸ்கே முன்னாடி சொல்லியிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல பொருட்டோ ரியலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம சாஸ்கேமே வந்துட்டு டே இந்த மாதிரி நம்ம அவங்க அப்பாவை காப்பாற்ற போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். அதுக்கு பொருட்டோ இது எங்க அப்பா உயிரோட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு சாஸ்கே ஆமா, அவனோட நான் சக்கராவை வந்து ஃபீல் பண்ண முடியுது, அவன் அடிப்பட்ட நிலைமையில தான் கிடக்குறானே தவிர அவன் என்ன சாவவே இல்லை, நம்ம போய் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கூப்பிடுவான். நம்ம பொருட்டோ சந்தோஷமாக
ஆகுறான். ரெண்டு பேருமே வந்து நருட்டோவை காப்பாத்தலாம்னு சொல்லி போறப்ப நாங்க நருட்டோவை காப்பாத்தோம்னு சொல்லி மித்த காகேஸ் அந்த இடத்துல வந்து நிப்பாங்க. அண்ட் பொருட்டோக்கு செம்ம ஆச்சரியம், என்னடா அது காகேஸ் தான் வந்து ஹெல்ப் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த காகேஸ்லாம் சொல்றது என்னன்னா, இனிமேல் உங்களோட எனிமீஸ் எங்களோட எனிமீஸ் மாதிரி, அதையும் தாண்டி என் ஃப்ரெண்ட் நருட்டோவை தூக்கிட்டு போறப்ப எங்களுக்கு புறா இருக்கும், எங்களுக்கும் வெறிகொண்ட கோவம் வருதுடா, வாடா போய் நம்ம அடிச்சு போட்டு அந்த ஒட்சுட்சுக்கியை வந்து புதைச்சு எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல இந்த மித்த காகேஸ்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இதை பார்த்தோன்னு பொருட்டோக்குலாம் செம ஆச்சரியமாயிருது. அப்பதான் சாஸ்கே சொல்றான், இந்த மாதிரி இந்த ஸ்க்ரோல், அதாவது காகியாவோட ஸ்க்ரோல்ல என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, காகியாவுக்கு ஒரு வார்னிங் வந்திருக்கும். யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா ஒட்சுட்சுக்கி கிளான்ல இருந்து தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒட்சுட்சுக்கி கிளானுக்கு காகியா வந்து சக்கரா அனுப்பிக்கிட்டே இருக்கணும். பட் ஒரு சமயத்துல இருந்து அவ வந்து சக்கராவை அனுப்பல. பட் பூமியில இருக்க சக்கரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு பவர்ஃபுல்லா மாறினா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவ வந்து ஒட்சுட்சுக்கி கிளான்ல இருக்க மத்த எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பட் கடைசியில நம்ம அவளை அழிச்சனால அந்த ஒட்சுட்சுக்கி கிளான்ல இருக்க டாப்ல இருக்கவங்க எல்லாம் இப்ப நம்மள அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறத சாஸ்கே சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதையும் தாண்டி காரா சொல்றது என்னன்னா, அவனுங்க வந்து அசால்ட்டா சக்கராவெல்லாம் எடுத்துட்டு போறானுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 8th டேல வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, இப்ப 9th டேல எடுத்துட்டு போயிட்டாங்க. அவனுங்க சக்கராவை எடுக்கிறதுல குறிக்கோளா இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து எல்லா காகேசன் வந்து சாஸ்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாஸ்கே வந்து எனிமீஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல ஒருத்தன் தான் உரோஸ்கி. அவன் வந்து அசால்ட்டா வந்து சக்கராவெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து மெயின் ஃபேமிலிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கவன். ஆனா அடுத்ததா பார்த்தா நம்ம வந்து கின்செக்கி தான் சொல்லுவான். கின்செக்கி யாருன்னு பார்த்தா அந்த குண்டா இருப்பான்ல, அவன் தான். அவன் நம்மள்ட்ட இருந்தே சக்கராவை எடுத்து அது மூலியமா வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு பயங்கர அட்டாக், அதாவது பயங்கர பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணுவான், ஸ்பீடாவும் அட்டாக் பண்ணுவான். அண்ட் அட்லாஸ்ட் வந்து மோமோசுக்கி இவன் வந்து நம்ம என்ன ஜுட்சு போட்டாலும் அதை அழகா உறிஞ்சி எடுத்து அது நம்மளுக்கே திருப்பி கொடுத்து விடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப எங்க நருட்டோ இருக்கான் அப்படிங்கறத காரா கேட்க, அதுக்கும் சாஸ்கே சொல்லுவான், இந்த மாதிரி நான் எங்க இருந்து அந்த ஸ்க்ரோலை எடுத்தனோ அங்கதான் இப்ப நருட்டோ இருக்கான், சோ நம்ம அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்புவாங்க. அப்ப பொருட்டோ வந்து ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான், போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாஸ்கே வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டி நம்ம பொருட்டோவையும் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா அதுக்கு மித்த காகேஸ் எல்லாருமே வேணாம், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு சின்ன குழந்தை, இப்போதைக்கு அவனெல்லாம் கூட்டு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல சாஸ்கே சொல்றது என்னன்னா, அவன் நருட்டோவோட பையன், அதையும் தாண்டி என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றப்பயே பொருட்டோக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருது. ஆனா அவனை கூட்டு போறதா நல்லதா இருக்கும் அப்படின்றப்ப பொருட்டோ யோசிச்சுக்கிட்டே இருப்பானா, வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு சாஸ்கே டே நானே கூப்பிடுறேன்டா வாடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துகிட்டு அவனை கம்பல்சரி பண்ணுவான். அதுக்கு சாஸ்கே சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி நாங்களே வந்து தோத்து போயிட்டாலும் கூட, அதாவது எனிமீஸ் கிட்ட நாங்க அடி வாங்கி செத்துட்டா கூட நீங்க அந்த எனிமீஸை போட்டு தள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்கே சொல்லுவான். அண்ட் அதுக்கு பொருட்டோ, எது நீங்க செத்துட்டு நான் காப்பாத்துறதா, என்னங்க சொல்றீங்க, நீங்களே செத்துட்டா கண்டிப்பா நானும் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லுவான். அண்ட் அதுக்கு சாஸ்கே சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி என்னோட பவர்ஃபுல்ரா நீனு, உங்ககிட்ட வந்து சக்தி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படிலாம் கிடையாது, நீனுமே ஒரு நல்ல ஷினோபி தான், பட் என்ன உங்க அப்பா ஒரு முட்டாள், நீ வந்து வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். எது நான் முட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அதையும் தாண்டி பொருட்டோ கிட்ட அவனோட ஹெட் பேண்டை கொடுக்குறான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹெட் பேண்ட் தேவையில்லைன்னு சொல்லி வீசி எரிஞ்சிட்டு போயிருப்பான், அதை நருட்டோ எடுத்து பத்திரமா வச்சிருப்பான். ஆனா அந்த ஹெட் பேண்ட் இப்ப பொருட்டோ கிட்ட கொடுக்க, ஆனா அதை வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பொருட்டோக்கு ஒரு வெறி வந்துருது, எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி வந்து அந்த ஹெட் பேண்டையும் கட்டிக்கிறானுங்க. அண்ட் எல்லாருமே மாடிக்கு போயிடுறானுங்க. மாடிக்கு வந்து நம்ம ககாஷி, சிக்கமாரு அந்த அவங்க வந்து எல்லாருமே வந்துருவாங்க அந்த இடத்துக்கு. ஆனா அந்த இடத்துல சாரதா வந்துகிட்டு நானுமே கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருப்பா. பட் சாஸ்கே சொல்றதுன்னா, நீயும் வந்துட்டு அப்படின்னா ஊர்ல வந்து சரிங்கன்னு இருக்கவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நீ இங்க இருந்து ஊரை பத்திரமா பாத்துக்கோ, நம்ம ககாஷி கூட இருந்து பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சாஸ்கே சொல்லுவான். ஆனா அதே சமயத்துல பொருட்டோ வந்து தலையை தொங்க போட்டு சிக்கடாய் கிட்ட போவான், சாரி கேட்கறதுக்காக போவான். பட் சிக்கடாய் வந்துட்டு டே அதெல்லாம் விட்டு தள்ளு, இப்ப நீ ஒரு பெரிய மிஷன்ல இருக்க, இதை மட்டும் நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். ஆனா அதே சமயத்துல சாஸ்கே ரெனேகன் ஓபன் பண்ணி போர்ட்டலும் ஓபன் பண்றான். ஒவ்வொருத்தனா போயிட்டு இருக்கப்பதான் ஹினாட்டா வந்து அந்த இடத்துக்கு வரா. வந்தோடனே அம்மா இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கிட்டத்தட்ட நருட்டோ மாதிரியே இருப்பான் நம்ம பொருட்டோ. நம்ம பொருட்டோ வந்துகிட்டு வெறி கொண்டு அந்த போர்ட்டலுக்குள்ள போவான். கட் பண்ணிட்டு நம்ம மிட்சுக்கி தான் காட்டுவானுங்க. கிட்டத்தட்ட உரோசுக்கி வந்து அவனோட சக்கரா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்திருப்பான்ல, சோ அதனால ஸ்டேடியத்திலே மயங்கி விழுந்திருப்பான். அண்ட் எந்திரிச்சோனே வந்து ரியலைஸ் பண்ணி பார்ப்போம், நம்ம பொருட்டோவை தனியா விட்டு வந்துட்டோமே, பொருட்டோக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ல இருந்து இறங்கி போக ட்ரை பண்ணுவான். பட் அப்பயுமே வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருக்க மாட்டான். அதனால தட்டு தடுமாறி எந்திரிக்க ட்ரை பண்ண அந்த இடத்துல சாரதா வந்து எப்படியோ மிட்சுக்கியை வந்து ஹெல்ப் பண்ணுவா. மிட்சுக்கி ஹெல்ப் பண்ணி உட்கார வைப்பா. அண்ட் இப்பதான் சாரதா சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி 7th ஒக்காகே வந்துகிட்டு எனிமீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க,
அண்ட் வந்து செவன்த் ஹோக்காகேவை கூட்டு வர்றதுக்காக தான் இப்ப பொருட்டோவும் கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும் நம்ம மிட்சுகி சந்தோஷப்படுவான். பட் நம்ம பொருட்டோக்கு என்ன ஆச்சு, அவன் வந்து கரெக்டா முடிச்சிருவானா, அவன் எனிமி கிட்ட மாட்டிட மாட்டாரான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல மிட்சுகி கேட்பான். அதுக்கு சாரதா சொல்றதுன்னா எங்க அப்பா அண்ட் மித்த காகேஸ் எல்லாருமே கூட போயிருக்காங்க, அதனால நீ பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. அண்ட் அதுக்கு மிட்சுகி சொல்றதுன்னா இந்த மாதிரி பொருட்டோ என்னோட சூரியன், அவன் கண்டிப்பா திரும்பி வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே வந்துட்டு அவன் படுத்து தூங்கிடுவான். கட் பண்ணிட்டு நருட்டோ தான் காட்டுவானுங்க. கிட்டத்தட்ட நருட்டோவோட சக்கரா எல்லாத்தையுமே இந்த இடத்துல மோமோசுக்கி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் கிட்டத்தட்ட மோமோசுக்கி சொல்றதுன்னா நம்ம நருட்டோவோட சக்கரா மட்டுமே வச்சு டிவைன் ட்ரீ இருக்குல்ல அதை கொண்டு வர முடியுமா, அந்த அளவுக்கு நருட்டோ கிட்ட சக்கரா இருக்கு அப்படிங்கறத மோமோசுக்கி சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த இடத்துல நருட்டோ வந்துகிட்டு நம்ம கில்லர் பி பயபோலே கேட்பான், எங்க என்ன ஆச்சு அவருக்கு, அவர் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ அவரை பத்திலாம் கவலைப்பட தேவையில்ல, உன்னோட சக்கராவை மட்டுமே வச்சு நாங்க டிவைன் ட்ரீ உருவாக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கின்செகி சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் ஒரு சமயத்துல மோமோசுக்கி மிரண்டு போயிருவான். அதுக்கான காரணம் நம்ம நருட்டோ கிட்ட இருந்து சக்கரா வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்கான், எடுக்கெடுக்க வந்துகிட்டே இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தான் மோமோசுக்கி ஃபீல் பண்ணுவான். அண்ட் நாங்களாம் ஷினோபிஸ்ரா, ஆக்சுவலா வந்து ஷினோபிஸ் எல்லாருமே வந்துகிட்டு எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டாங்க, அவங்க பரிணாம வளர்ச்சி மட்டும் தான் அடைவாங்களே தவிர அவங்க எப்பவுமே டவுன் கிரேட் ஆக மாட்டாங்க, இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். எனக்கு மோமோசுக்கி சொல்றதுன்னா, டேய் கிறுக்கு பல்களே, நீங்களாம் வந்து கேவலமானவங்கடா, நீங்களாம் கேவலமான கிரியேச்சர்ஸ். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்ககிட்ட சக்கரா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா நீங்களாம் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோஸ், நீங்களாம் ஒரு சாதா மனுஷங்க தான். அதையும் தாண்டி நீங்க ஒரு ஜுட்சுவை கத்துக்கிறதுக்காக அதை வந்து மாஸ்டர் பண்றதுக்காக பல வருஷம் டைம் எடுத்துக்கிறீங்க. ஆனா அசால்ட்டா நான் ஒரு செகண்ட்ல உறிஞ்சி இந்த பில்ஸை சாப்பிடறது மூலியமா நான் வந்து உங்களோட சர்பாஸ் பண்ணி நான் உங்களை வந்து கொன்றுவேன், அந்த அளவுக்கு என்கிட்ட பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மோமோசுக்கி சொல்லுவான். அண்ட் சடனா வந்து நருட்டோ இதெல்லாம் பார்த்துட்டு பொருட்டோ நான் தான் வரும், ஏன்னா அவனும் அந்த கேஜெட்லாம் போட்டுட்டு தான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சான்ல, சோ அதெல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அப்பதான் நருட்டோ ஒன்னு சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து பொருட்டோ ஆரம்பத்துல இருந்தே வந்து அதாவது அவன சின்ன பையன் சொல்லாம சோ அவனுக்கு கொஞ்சம் நான் ட்ரைனிங் கொடுத்து அவனை நல்லபடியா பார்த்திருந்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு அவன் ஷார்ட் கட்லாம் யூஸ் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டான், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு உடனே உடனே மோமோசுக்கி கோவம் வந்துரும், ஏன்னா அவன் கண்டபடி உளறிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவன் மறுபடியும் சக்கரை உறிஞ்ச ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நருட்டோ வந்து பழைய விஷயங்களா ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த எல்லா பிளாஷ்பேக்லையும் காமனான விஷயம் என்னன்னு பார்த்தா டிசப்பாயின்மெண்ட். அதாவது நம்ம நருட்டோ எல்லா தடவையும் பொருட்டோவை டிசப்பாயின்ட் பண்ணியிருப்பான், அதையும் தாண்டி இந்த சைல்டிஷ்டா வந்து ட்ரீட் பண்ணியிருப்பான். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிளாஷ்பேக்ல இருக்கிறதா சொல்லி இந்த பிளாஷ்பேக்கை காட்டுறானுங்க. அண்ட் பிரசன்ட் டைம்ல காட்டுறாங்க. அப்பதான் நருட்டோ சொல்லுவான், நான் பொருட்டோவை புரிஞ்சுக்காம போயிட்டேனே, அதனாலதான் என்னை அடிக்கடி ஓல்டுமேன் கூப்பிடுவானோ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல மோமோசுக்கி வந்து சக்கராவை எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப நருட்டோ சொல்றதுன்னா, கண்டிப்பா உன்னால வந்து டிவைன் ட்ரீல கொண்டு வர முடியாது, நான் கண்டிப்பா நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே வானத்துல இருந்துட்டு காகேஸ், சாசுகே, பொருட்டோ எல்லாம் களத்துல இறங்கி எப்படியே மோமோசுகியை டைவர்ட் பண்ணி நம்ம நருட்டோவை காப்பாத்திடுறாங்க. கிட்டத்தட்ட நருட்டோவை காப்பாத்தினது யாருன்னு பார்த்தா பொருட்டோ, சாசுகே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காப்பாத்திருப்பாங்க. அப்பதான் மோமோசுகி ரியலைஸ் பண்றான், அந்த ரெனிகன் வச்சிருக்க தம்பி தான் வந்துகிட்டு இந்த வேலையை பார்த்து விட்டது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த டைம் வந்து எல்லா காகேஸும் சேர்ந்து மோமோசுகி எதிராக நின்னுகிட்டு இருப்பாங்க. ஆனா அதே டைம் வந்து சாசுகே பொருட்டோ வந்து நம்ம நருட்டோவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பொருட்டோ கேட்கறது என்னன்னா, இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். அதுக்கு நருட்டோ கேட்கறது என்னன்னா, நீ எதுக்குடா இங்கே வந்திருக்க, பொருட்டோ நீ எங்கடா இங்க, நீ ஒரு முட்டாள்ரா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். ஆனா அதுக்கு சாஸ்கே சொல்றது என்னன்னா, இப்பல வந்து காலம் எல்லாம் மாறி போச்சு, உன் பையன் இப்போ ஒரு ஷினோபி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அதுக்கு பொருட்டோ என்ன கேட்பான் தெரியுமா, இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூலா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏண்டா எந்த இடத்துல வந்து என்ன மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நருட்டோ சாரி கேட்பான், இந்த மாதிரி ஆக்சுவலா உன்னை வந்து புரிஞ்சுக்க முடியாம போச்சு, அதாவது ஊரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ண மறந்துட்டேன், சோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் சின்ன வயசுல வந்துகிட்டு நானுமே இதே மாதிரி தான் இருந்தேன், என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பிராங்க்ஸ் பண்ணுவேன் அண்ட் நிறைய சேட்டைகளும் பண்ணுவேன், அதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்றதுக்காக இருக்க சென்சை வருவாரு, அந்த மாதிரி அட்வைஸை உனக்கு கொடுக்க நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் பொருட்டோலாம் ஷாக் ஆயிருவான், எது நீங்க பிராங்க்ஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். உடனே பொருட்டோ மன்னிப்பு கேட்கறான், இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து நானும் தான் உங்களை புரிஞ்சுக்க முடியாம போயிருச்சு, நான் எப்பவுமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் எதுவுமே பார்த்தது கிடையாது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்ததுனால தான் எல்லாமே பிரச்சனையா போச்சு, பட் இப்போ நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன், நீங்க சொல்றது எல்லாமே என்னோட நல்லதுக்கு தான் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கையை கொடுப்பான். அதுக்கு இடத்துல பொருட்டோ கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு நீங்க அட்வைஸ் கொடுக்கற மாதிரி இருந்தா உங்களோட சின்ன வயசு, அதாவது சின்ன வயசு நடந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். அண்ட் அது நிறைய கிடக்குது, நான் உனக்கு ஒன்னா ஷேர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் நருட்டோ சொல்லுவான். அண்ட் உடனே நருட்டோ வந்து டேய் வாடா நம்ம போய் ஊரை காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த இடத்துல பொருட்டோ ஷாக் ஆகி நிப்பான். அதுக்கான காரணம் எப்பவுமே வந்து ஒரு ஊரை காப்பாத்தணும் தான் இருக்காரு, ஆனா அதையும் தாண்டி அதை கரெக்டாவும் செஞ்சிடறாரு. அதை வந்து நருட்டோ கிட்டே வந்து இந்த இடத்துல பொருட்டோ ஷேர் பண்ணுவானா. உடனே நருட்டோ சொல்றது என்னன்னா, எப்பவுமே நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுவேன், நான் சொன்ன விஷயத்துல இருந்து எப்பவுமே பேக்வர்ட்ல போக மாட்டேன், எப்பவுமே ஃபார்வர்ட்ல மட்டும் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொல்லிட்டு பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். I gave my word. Once I do, I never go back on it.
And I never will. Because that's my ninja way. ஆனா அதே சமயத்துல வில்லேஜ்ல காட்டுறாங்க இந்த மாதிரி நருட்டோ அந்த இடத்துல இல்லாதனால இப்ப சிக்கமாரு தான் எல்லாத்தையும் சார்ஜ் எடுத்து பண்ணிட்டு இருக்கான். அண்ட் கிட்டத்தட்ட உரோசுகி மட்டும் தான் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு போல இருக்குது. சோ அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் அனுப்புறான். ஆனா அந்த டைம் சிக்கராய் அந்த இடத்துக்கு வருவான். வந்துகிட்டு பொருட்டோ வந்து தனியா போயிருக்கான். சோ அவன் கூட நாங்கெல்லாம் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதாவது ஆட்கள் அங்க அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சிக்கராய் கேட்பான். அவன் உடனே சிக்கமாரு சொல்றது என்னன்னா, ஆக்சுவலா வந்து நான் எப்படி சின்ன வயசுல இருந்தேனோ அதே மாதிரி தான் பண்ணி இருக்கேன். ஆக்சுவலா நருட்டோ வந்து ஏதாவது மிஷன் அப்படி இப்படின்னு சொல்லி தனியா போயிருவான். சோ அவனை வருத்தப்பட்டுக்கிட்டு நான் வந்து பின்னாடி இருந்த போட்டுக்கிட்டு அவன் பின்னாடியே நான் போயிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் இப்ப நீனு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் சிக்கமாரு சொல்லுவான். ஆனா அதையும் தாண்டி இப்ப ஒரே ஒருத்தன் மட்டும் இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான். நம்ம அதனால கண்டிப்பா இந்த ஊரை வந்து காப்பாத்தியே ஆகணும். சோ நான் சொல்ல வரது என்னன்னு புரியுது இல்ல, நீ இந்த ஊரை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம சிக்கடாய் புரிஞ்சுக்கிறான். நான் கண்டிப்பா பொருட்டோ வர்ற வரைக்கும் இந்த ஊரை நான் கண்டிப்பா காப்பாத்து, எந்த பிரச்சனையும் விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிக்கடாய் அந்த இடத்த விட்டு ஓடுறான். அண்ட் கட் பண்ணிட்டு சாஸ்கேவை தான் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட சாஸ்கேவும் நம்ம கின்சக்கியும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அண்ட் ஃபைட் வேற மாதிரி போகும். ஏன்னா கத்தி சண்டையில மாத்தி மாத்தி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. You guys sure have that. I'm gonna die right here. That means Kagura. We're gonna next to Kage, so we're gonna stop you right now. ஆனா அதே சமயத்துல டாருய் வந்துகிட்டு நம்ம மோமோசுகி கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரா. அப்ப நருட்டோ வந்து பாஞ்சு வருவான். டேய் நானும் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ க்ளோன் போட போவான். உடனே பொருட்டோ அங்க இருந்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்பா நிஞ்சுட்சு எல்லாம் போடாதீங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி பேட்டில்ல நான் நிஞ்சுட்சு போடுறப்ப அது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டான். சோ அதனால நிஞ்சுட்சு எல்லாம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பொருட்டோ கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தாய்ஜுட்சு பேட்டில் போடுறதுக்காக எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. அப்ப மோமோசுகி வந்து பியாகுகனை ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம பொருட்டோ வெறி கொண்டு பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கான காரணம் வந்துகிட்டு நருட்டோட பையன் தானே பொருட்டோ. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் டேய் நரி பயலே, உன்னோட சக்கராவும் பையனுக்கோ இல்ல உன் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கறதுக்கு நான் விட மாட்டேன், உன்னோட சக்கர எல்லாத்தையும் நான் உறிஞ்சி எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ கேட்பான். உடனே மோமோசுகி சொல்றதுன்னா, இனிமேல் தான் நீங்க ஒட்சுட்சுகி கிளானோட பவரவே பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கின்சக்கி இருக்கான்ல, சோ ஆக்சுவலா அவனை வந்து அவன் கூப்பிடுவான். அசால்ட்டா வந்து கூப்பிட்டு அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் இவே யூட்டிலைஸ் பண்ணிக்குவான். அவனை ஜஸ்ட் வந்து ஒரு பழம் மாதிரி மாத்தி அந்த பழத்தை அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். சோ இது கண்டிப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே வந்து கத்தியை வச்சு வெட்ட போயிருவான். பட் என்னதான் கத்தி வச்சு வெட்டாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல. அந்த இடத்துல அப்படியே புகை மூட்டை மாதிரி ஆயிருது. அண்ட் அப்படியே வந்து மோமோசுகியை காட்டினா, டே நரி பயலே ஒன்ன தானே நான் க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ரூபத்துல நின்னுட்டு இருப்பான். ஆனா அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த 2 எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.